ஈரடி சிந்துபாடி 100 அடி நடந்து வந்து பரடி நான் தான் இங்கே பைந்தமிழ் பெண்ணே என்று பா ரதம் ஏறி வந்தால் பா ரத மக்கள் நெஞ்சில் சீரதன் சிறப்பினாலே என் சிந்தை கவர்ந்து சேதியாத்தோப்பு தமிழ்ச்சங்கத்தில் கனிடம் புரிகின்ற அன்னையே தமிழே உன்னை வணங்குகிறேன். ஒரு அற்புதமான வேள்வி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பவள விழா நாயகர் நம்முடைய முன்வரிசையில் அமர்ந்து நமக்கெல்லாம் முன்னோடி என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். கடந்த 3 மாதங்களாக அவர் உறங்கினாரா, அவருக்கு இணையாக இருக்கிற அம்மா உறங்கினாரா என்று தெரியாது. ஏனென்றால் இத்துணை அறிஞர்களை ஒன்று சேர்க்கிற பெரும்பணியை செய்ததற்காக அரங்கம் அவர்களை வாழ்த்த வேண்டும். தொல்லைகள் பலவையும் தோழியை தாங்கி நல்லவை நடக்க வேண்டும், தமிழா நீ தலைமுற வேண்டும் என்பதற்காக நாளும் உழைக்கின்ற நற்றமிழ் வேந்தர் தான் நம்முடைய தமிழ் வேந்தர் ஆணைவாரியார் என்பதை இன்றைக்கு அரங்கம் நிரூபித்திருக்கிறது. பிற மாநிலத்திலிருந்தும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் புடைசூழ வந்திருக்கிற உங்களை பார்க்கிற போது எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழ் இனி உயர்ந்து நிற்கும், வாழ்ந்துவிடும் என்பதற்கு நீங்களே சாட்சி. தமிழ் வளராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தொண்டு செய்பவர்களை பாராட்டவில்லை. குண்டர்களை பாராட்டினோம், சினிமாக்காரர்களை பாராட்டினோம், சுயநல அரசியல்வாதிகளை பாராட்டினோம். ஆனால் தமிழுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் போன ஆணைவாரியார் போன்ற எத்தனையோ தமிழர்களை நாம் பாராட்டாமல் விட்டதனுடைய விளைவு மீண்டும் இதை தொட வேண்டிய பாராட்டுகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. தமிழர்களே நாம் வாழ்ந்த இனம், நாம் தான் உலகத்திற்கே நம்மை அடையாளம் காட்டிய இனம், நாம் தான் உலக அரங்கத்தையே உயர்த்தி படித்த இனம், நாம் தான் உலகத்துக்கே மொழியை சொல்லிக் கொடுத்த இனம். அப்படிப்பட்ட நாம் உலகுக்கே அன்னை மொழியாக இருக்கிற நம் மொழியை மறந்துவிட்டு பிற மொழியில் படித்ததனுடைய விளைவு நாம் தள்ளாடி நிற்கிறோம், தடுமாறி நடக்கிறோம், திணறி போகிறோம், திண்டாடி நிற்கிறோம். ஏன் சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள்? மனப்பாட கீரைகளே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டதனுடைய விளைவு என்னுடைய தலைமுறைக்கு உன் பண்பாட்டு கூறுகளை, உன் மொழியின் சிறப்புகளை சொல்லிக் கொடுக்காதவருடைய விளைவு நாம் தாழ்ந்து கிடக்கிறோம். அதை மாற்றுவதற்காகத்தான் ஒரு போராளியாக பொங்கி வரும் சிங்கமாக எங்கள் ஐயா ஆணைவாரியார் தன் இளையரோடு கிளம்பி இருக்கிறார். ஒரு போர்ப்படை தளபதியை போல் நான் பார்க்கிறேன். வழக்கமாக இன்னைக்கு பவள விழா, ஐயா அவர்கள் நவீனமாக ஒரு கோட்டு கூட போட்டிருக்கணும், வழக்கமான அந்த ஜிப்பா கூட இன்றைக்கு போடவில்லை. காரணம், அதை எடுக்க நேரம் இல்லை. எடுக்க நேரம் இல்லாமல் பிறருக்காக உழைக்கிற அற்புதத்தின் அற்புதமே, ஆனந்த பெருங்காற்றே, பவளவிழா நாயகரே, பண்பாட்டு சிகரமே, உன்னை பார்க்கிற போது எங்கள் இதயம் சிலிர்க்கிறது, இனமானம் கொப்பளித்து வருகிறது. உரையொரு சிறையா உரைவாள் உனக்கு ஏழை சாதியே எழுந்திரு என்று சேதியாத்தோப்பு மண்ணில் இருந்து செந்தமிழ் உலகமெல்லாம், செந்தமிழ் பேசுகிற உலகமெல்லாம் கொக்கரிக்கிற என் புதியுகத்தின் புது வடிவமே, நீ வாழ்க, உன் தம்பதி வாழ்க, உன் கொற்றம் வாழ்க, குலம் வாழ்க என்று அரங்கம் பலத்த கரவொலியார் உங்களை வாழ்த்துகிறது. இந்த வாழ்த்துகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழர்கள் கூச்சப்பட்டதன் காரணமாகவே, கவிஞர்கள் கூடி குறுகி போனவனுடைய விளைவாகவே சாராயம் விற்றவனும் பொறுக்கித்தனம் செய்தவனும் வெள்ளை வேட்டியோடு உழைக்காமல் முதல் வரிசையில் அமர்கிறான். ஆனால் இந்த இலக்கியத்தை, இந்த படைப்பை, இந்த எழுத்தை இந்த சமூகத்துக்கு படைத்த படைப்பாளி எங்கோரு ஓரத்தில் உட்கார வைக்கப்படுகிறார். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஆணைவாரியார் போன்றவர்களை நாம் மதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். எல்லா எழுத்தாளர்களையும், எல்லா படைப்பாளர்களையும், அந்த படைப்பை புதுப்பித்தவர்களுக்கும் நாம் உயர்ந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார். அடடா தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள்.
தமிழர்கள் இனி உலக அரங்கில் உலா வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையை இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக நான் பொறுப்பேற்பதன் மூலம் உணர முடிகிறது. காரணம், ஒரு சமூகம் என்பது, ஒரு சமூக மாற்றம் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன் இருந்தது, இப்போது இல்லை. ஏன் என்று நமக்கும் தெரியவில்லை. அதற்கு காரணம் பிற மொழி ஆதிக்கமும் பிற மொழி படித்தவர்களும் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், நம்மை கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள், நம்மை அடிமைகளாக ஆக்குவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னும் இங்கு வந்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். நாம் உயர்ந்தவர்கள், நம்முடைய மொழி உயர்ந்தது, நம்முடைய இனம் உயர்ந்தது, நம் பண்பாடு உயர்ந்தது என்பதை சொன்னால்தான் நாளைக்கு வாழ்க்கையிலே அவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தியினை நான் உங்களுக்கு சொல்லி மகிழ்கிறேன். வாழ்க்கை என்பது போராட்டமா இல்லது பூந்தோட்டமா? இதை தீர்மானிக்கணும்னா நம்ம சேதியாத்தோப்பு தமிழ் மன்றத்தில் தான் தீர்மானிக்கணும். ஏனென்றால் இவர்கள் தான் வழிகாட்டிகளாக ஒளியூட்டிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியை சேதியாத்தோப்பு தமிழ் மன்றத்தின் மூலம் உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அதுக்காக 8 அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், மிகச்சிறந்த சமூகவாதிகள், மிகச்சிறந்த தமிழோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிற இந்த புறம் 4 பேரும், இந்த புறம் 4 பேரும். ஐயாவுக்கு பெரிய மனசு. நாங்க பட்டிமன்றத்தில் 2 பேர் போறதுக்கே நேரம் பத்தலங்கும் போது 4 பேரா போடுங்க. அந்த பரந்த மனதுதான் ஆனைவாரியார் என்றவரை வானத்து உச்சியிலே பார்க்க வைக்கிறது. 4 பேரை தந்த நாளந்தா பல்கலையே வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த 8 பேர் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1-2 பேர் தான் கொடுப்போம், இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறீங்களே, அதற்காக நன்றியை தெரிவித்து 4 சான்றோர் பெருமக்களும் பேச போகிறார்கள். அதற்கு முன்னால் நான் ஒரு தலைப்புக்குள்ள போகல. ஆனால் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். உலகத்துக்கே வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன் தான். ஏன் கேட்டால் வாழ்வியல் நூலை, வாழ்வியல் அறத்தை, வாழ்வியல் அரசியலை உலகம் எங்கும் விதைத்தவன் தமிழன் தான். ஆனால் சீனாவில் கன்ஃபூஷியஸ் எழுதிய லூன் யூ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லூன் யூங்கிற நூலைத்தான் உலகம் எல்லாம் தூக்கி தலையில தொங்கிட்டு இருந்தாங்க. எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பிலக்கிய மாநாட்டில் இங்க தமிழ் அறிஞர்கள் எல்லாம் முடிந்த வரையிலும் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாத இருந்தாங்க. அப்ப லூன் யூ எழுதிய, கன்ஃபூஷியஸ் எழுதிய லூன் யூங்கிற நூலைத்தான் சிறந்த நூல்னு அறிவிச்சாங்க, சிறந்த வாழ்வியல் நூல்னு. அதுக்கு பின்னாடி இத்தாலியில மாக்கியாவலி, அதுக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த ஒப்பிலக்கிய மாநாட்டில் மாக்கியாவலி எழுதின இல அல்லது அரசன் அப்படி. அதனால இத்தாலியினுடைய மக்கள் அந்த நூலை சிறந்த நூலாக சொன்ன போது தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு எங்கள் நாடுதான் உலக அரங்கத்திற்கே வாழ்வியலை அரசை சொல்லிக் கொடுத்த நாள் என்று நிமித்திருந்தார்கள். அதற்கு பின் இந்தியாவில் வட மாநிலத்தவர்கள் விழித்துக் கொண்டார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் தான் சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி அதுக்காக 17 ஆய்வறிக்கைகளை ஒப்பிலக்கிய மாநாட்டில் கொடுத்த போது அந்த முறை அவர்கள் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தை சிறந்த நூலாக அறிவித்தார்கள். அதற்கு பின்னாடி தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவர்கள் திருக்குறளை மறந்தே இருந்தார்கள், தெரிந்தே மறந்தே இருந்தார்கள். வேறு நூல்களை படித்தவர்கள் படித்து அதற்கு பின்புதான் அந்த நூல் உலக இலக்கியத்தில் வைத்த போது 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. வாழ்வியல் நூல்ல வாழ்க்கை எப்படிதான் வாழணும் அப்படின்னு சொன்னது. சீனாவினுடைய கன்ஃபூஷியஸ் எழுதல் நூல்ல அறம் இருந்தது, பொருள் இருந்தது, இன்பம் இல்லை. 1. 2வது கன்ஃபூஷியஸும் அவருடைய மாணவர்களும் சேர்ந்து எழுதிய தத்துவ நூல் தான் அந்த நூல் என்பதனால் அந்த நூல் நிராகரிக்கப்பட்டது. இத்தாலியில மாக்கியாவலி எழுதுற நூல்ல அறம் இருந்தது, பொருள் இருந்தது, இன்பம் இல்லை. அடுத்து 4வது அர்த்த சாஸ்திரத்தில் வாழ்வியல் நூலும் அரசியலிலும் சூழ்ச்சி செய்து வாழலாம் என்கின்ற ஒரு செய்தியினை பதிவு செய்து வைத்தார்கள். ஆனால் அந்த நூல் சூழ்ச்சி இருக்கிற காரணத்தால் அதுவும் ஒடுக்கப்பட்டது. 4வது வாழ்வியலை, அறத்தை, சமூகத்தை, கோட்பாட்டை
அற வழியில், நேர்மையான வழியில், தர்மத்து வழியில் உலகத்துக்கு சொன்ன முதல் நூல் திருக்குறளே என்று அறிவித்த போதுதான் உலகம் என்றும் வெளுத்துக் கொண்டது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உன்னுடைய அன்னை மொழிய பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இரண்டாவது நூல் திருக்குறள். அந்த அவன் பிள்ளைக்கு குழந்தைகளுக்கு சொல்லும் போது, டேய் திருக்குறளுக்கு நீ சொந்தக்கார, நீ திருக்குறளுக்கு சொந்தக்கார அப்படின்னு சொல்லணும். அவங்ககிட்ட வாய்மையை பத்தி சொல்லணும். வாய்மை எனப்படுவது யாது என கேட்பின் யாதென்றும் தீதுள்ளாத சொல் என்று சொல்ல வைக்க வேண்டும். நம்ம கன்னியாகுமரியில 130 அடி சிலையை நிறுவனம், அதுக்கு வெள்ளி விழா கொண்டாடணும். மாணவர்களுக்கெல்லாம் பெரிய கட்டுரை போட்டி நடத்தினாங்க. வாய்மை அப்படின்னா என்னன்னு சொல்லி எல்லா பசங்களும் 200 பக்கம் எழுதணும். பசங்க எவ்வளவு எழுதுனாங்கன்னா 4 பத்தி கூட, ஒரு 4 வரி கூட எழுதல, கட்டுரைன்னு எழுதி போட்டாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் வாய்மைங்கிறத பத்தி எழுதிட்டு அவன் எழுதுனா, நான் வியந்து போனேன், இப்படியெல்லாம் நம்முடைய இளைய தலைமுறை சிந்திக்குதுன்னு. அந்த பையன் எழுதுனா, வாய்மை என்பது தமிழர்களுக்கே மிகச் சிறந்ததாகும். இதை திருவள்ளுவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். வாய்மையை பெரும்பான்மை பெண்கள் தான் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் வாய்க்கு மைதடை சொல்கிறார்கள். அதனால் வாய்மை என்பது பெண்களுக்குரியது அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து என்ன பண்ணா, அடுத்து அதோட சும்மா இருந்தா பரவாயில்ல, வாய்மை மட்டுமில்லை, அண்மை காலத்தில் தலை மையும் வந்திருக்கிறது. வெள்ளி முளைத்தவுடன் தலையிலே எங்கள் ஆண்கள் மைதடை கொள்ளுகிறார்கள். அதுதான் தலைமை. என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு பார்த்துட்டு அடுத்து நான் சிந்திச்சேன், இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப கை மை அப்படின்னு வச்சேன். கை மை என்று வாக்கு செலுத்துகிற போது இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கையிலே மை வைக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் பின்பற்றாத காரணத்தால், விலை போன காரணத்தால், அந்த கை மை நாம் தவறாக வைத்த காரணத்தால் கயமை இங்கே ஆட்சி செலுத்துகிற சூழல் உருவாகி இருக்கிறது. நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த தேசத்தின் வாய்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். வன்மையையும் நலத்தையும் வாய்மையையும் ஆற்றலையும் வீரத்தையும் வேகத்தையும் கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சிந்தித்ததன் விளைவாகத்தான் வாழ்க்கை என்பதற்கு மிகப்பெரிய உதாரணத்தை கொடுத்தவன் வள்ளுவன். அதனாலதான் அவன் உலகத்துல எவனும் எழுதாத இன்பத்து பாலை கொண்டு வந்து 3ஆவதா வச்சான். அறம் பொருள் இன்பம், இந்த 3 சரியா இருந்துச்சுன்னா வீடு பேரு சரியாக இருக்கும். அப்படி ஒரு காலத்துல இன்னைக்கு யாரை பார்த்தாலும், சார் எவ்வளவு இருக்குது சுகர், எவ்வளவு இருக்குது பிரஷர். வள்ளுவன் எழுதிய இன்பத்து பாலிலே அவன் தான் சொன்னான், உடல் பசிக்கு உணவு சாப்பிடுகிறோம், உணர்வு பசிக்கு இல்வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைக்க வேண்டும் என்று சில கோடிட்டு காமிச்சான். அதனாலதான் வெளியூருக்கு போறான், தலைவன் வரான். தலைவன் வந்த உடனே தலைவி அன்னைக்கு ஃபுல்லா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் வருகிறது, இரவு நேரத்தில் தலைவியை தலைவன் அணைக்கிறார், கணவன் மனைவி அடைக்கிறார். தான் நம்முடைய திருக்குறள்ல அப்படி சொல்லிக்கிறாங்க இன்பத்து பால்ல. அப்ப அந்த காற்று கேக்குதான், நான் போறதுக்கு இடமே இல்லையே. அந்த அளவுக்கு இருந்ததனுடைய காரணம் தான் நம்முடைய முன்னோர்கள் 10 புள்ள 15 புள்ள பெற்ற பொண்ணும் யாருக்கும் சுகர் இல்லை, யாருக்கும் ரத்த அழுத்தம் இல்லை, யாருக்கும் எந்த நோயும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உழைத்தார்கள், மனதை உண்மையாக வைத்திருந்தார்கள், இல்வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து வாழ்க்கையை நடத்தினார்கள். இன்றைக்கு அது இல்லை. கணவனுக்கும் மனைவியும் பேசுவதே குறைவாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்கிறது கூட சில நேரத்தில், நான் இங்க இருக்கிறேன், நீங்க வந்துட்டீங்களா வீட்டுக்கு, பால் சாக்க பால் இதுல இருக்கு, குளிர்சாதன பெட்டியில இருக்குது, எடுத்து காப்பி போட்டு குடிங்க அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப பெரும்பான்மையான வீடுகள்ல இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு வீட்லயும் குக்கிங் இருந்தது. இப்ப குக்கிங்கிற வார்த்தையே போயிடுச்சு, எல்லாமே புக்கிங் தான். புக்கிங் பண்ணா இட்லி வரும், தோசை வரும், சாப்பாடு வரும். பல வீடுகள்ல பெங்களூர்லயும் இருக்குதாமா, இப்ப புக்கிங் ஆயிடுச்சு. அந்த நிலை வந்ததனுடைய விளைவு உடலிலும் ஆரோக்கியம் இல்லை, மனதிலும் ஆரோக்கியம் இல்லை, அதனால் வாழ்க்கையிலும் ஆரோக்கியம் இல்லை. பிள்ளைங்க படிச்சுட்டு அழகா இருக்கணும். அந்த பெண்கள் வாழ்க்கைக்கு வந்த உடனே
3 மாசமே வந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு அந்த பெண்ணுங்க, எனக்கு அந்த வசதி இல்ல, இந்த வசதி இல்ல, நீ குடும்ப நீதிமன்றம் ஒண்ணு கூட இல்ல. இப்ப 10-15 நீதிமன்றங்கள், மாவட்டத்தோறும் குடும்ப நீதிமன்றங்கள் எல்லாம் போய் எங்க விவகாரத்துக்கு நிற்பதன் காரணம் வாழ்க்கை என்பதை அவர்கள் உணரவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிலை வருகிறது என்பதை இங்கு மையமாக வைத்து இதற்கு ஒரு விடை காண வேண்டும். நாம் என்ன பண்ணோம்? உலகத்திலேயே இந்த அறிஞர்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு சொன்னவர்கள் இங்க தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள். உலகத்துல ஒரு பெரிய விலங்கியல் மாநாடு, உயிரியல் மாநாடு ஒண்ணு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல ஒரு வெளிநாட்டுக்கார கேட்கிறோம், உலகத்திலேயே பெரிய அன்னமொழி நீங்கிறீங்களே, உங்க மொழி என்னையா பெரிய சிறந்த மொழி அப்படின்னா, நாங்க சொல்றதுக்கு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு கேள்வி ஒண்ணு வச்சான். அவன் என்ன கேள்வி வச்சான்னா, நம்முடைய தமிழ் ஆய்வாளர்களை பார்த்து நிறைய குட்டி போடுற உயிரினங்கள் எது, முட்டையிடுற உயிரினங்கள் எது, அதெல்லாம் நாங்கள் வகைப்படுத்தி பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம், உங்கள் தமிழ் அப்படி சொல்லி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சான். உடனே சித்தர்கள் சொல்லிய 2 அடிய நம்மால் சொன்னோம், நம்ம ஆய்வாளர் சொன்னோம். சித்தர்கள் என்ன சொன்னா, காதிற்கும் விலங்கெல்லாம் குட்டி போடும், காதிற்கும் விலங்கெல்லாம் குட்டி போடும், காதில்லா உயிரினங்கள் முட்டையிடும் என்று 2 செய்தியை சொன்னான். இந்த செய்தியை பார்த்த உடனே அவன் பட்டியல்ல பாக்குறான், எல்லாம் சரியா இருந்து டிக் அடிச்சு பார்த்துட்டு, ஆகா இவ்வளவு பெரிய வாழ்வியல் நுட்பத்தை உலகத்துக்கு சொன்னவர்கள் இன்றைக்கு குடும்ப நல கோர்ட்டில், குடும்ப நல வழக்காடு மன்றத்தில் நிற்கிறார்களே என்பதற்காகத்தான் எங்கள் மக்கள் தலைவர் ஆனைவாரியார் அவர்கள் இது மாதிரி ஒரு பட்டிமன்றத்தை வடிவமைத்திருக்கிறார். இந்த மக்கள் நல்ல மக்கள், இது மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு சுவைஞர்கள் நமக்கு கிடைக்காது. அவர்களுக்கு நாம நல்ல செய்திகளை, புதிய செய்திகளை சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. நீங்க நல்ல விஷயம் வரும்போது கொஞ்சம் கைத்தட்டுங்க. காரணம் என்னன்னா, யாரெல்லாம் கைதட்டுகிறீர்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ஏன்னா அப்படி தட்டும்போது இந்த ரத்த நாளங்கள்ல போய் பம்ப் பண்றதுனால இதயத்துல அடப்பு கிடக்குள்ள பிச்சுக்கிட்டு போயிடும். அதே மாதிரி யாராவது ஃபேன் இல்லாத இடத்துல உட்காந்து இருந்தா யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அவங்களை கொசு கடிக்காது, மற்றவங்களாம் கடிச்சிட்டு போயிடும் என்கின்ற காரணத்தால் இவர்களுடைய நல்ல கருத்துக்களுக்கு உங்களுடைய கரவொலிகள் பலமாக இருக்க வேண்டும். இந்த கரவொலியை மையமாக வைத்துத்தான் தீர்ப்பு அமையும் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி, முதலில் எங்களுடைய மிகச்சிறந்த சிந்தனையாளர், தமிழ் இலக்கியத்திற்காக, தமிழ் உலகத்திற்காக ஏறத்தாழ 50 ஆண்டு காலங்கள் உழைத்த பெருமகனார் ஐயா பிள்ளையார். நடுவர் அவர்களே, இதயத்தில் கீதம் இருந்தால், நாதம் இருந்தால் வாக்கு ஒரு பூந்தோட்டம் தானே இதய கீதம் அவர்களே. அவருடைய பெயர் ஒருவருடைய நெஞ்சங்களிலும் இருந்தாலே வாக்கு ஒரு பூந்தோட்டம். அதை விட்டுட்டு அவர் சொன்னார் வாய்மை தலைமை எல்லாம். நான் ஒரு மாதிரி சொல்றேன், ஒரு ஆத்தங்கர ஓரத்தில் பூக்கள்லாம் இருக்கு, அந்த பூக்களுக்கு பேரு பொச்சரி பூ. அந்த ஆத்துக்குள்ள வாழ்ற ஒரு உயிரினம் என்னன்னா ஆமை, அது புறா ஆமை. இந்த பொச்சரிப்பு பொறாமை எல்லாம் ஆத்துக்கு பேர் என்னன்னா அது அழுக்காறு. இப்படி அழுக்காரும் பொச்சரிப்பும் பொறாமையும் அவங்க மனசுல இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி பூங்கொண்டமா இருக்கும்? போராட்டம் தான். அவைகளை விட்டு ஒழியுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வாழ்க்கையை சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு பாலைவனம், சிலருடைய மன அப்படி. வாழ்க்கை ஒரு நீர் குமிழிம்பாங்க, அவங்களுடைய மனசு அப்படி. வாழ்க்கை ஒரு 2 சக்கர வண்டிம்பாங்க, வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம்பாங்க. வாழ்க்கை எனும் ஓடும் ஆறு அதில் வளர்ந்திருக்கும் பாடுவாங்க. அவங்க மனசு. இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு வாழ்க்கை ஒரு போராட்டமா இல்லை வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா அப்படிங்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஐயா அவர்கள் வீட்டுக்கு நான் போன ஒரு தடவை காபி பண்ண ஐயா பிள்ளை வந்திருக்காரு. கொஞ்சம் சர்க்கரை இல்லை, இந்த இல்லைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது.
சரி இருக்குன்னு சொல்லலாமான்னு அந்த அம்மா ஜெயந்தி அம்மா கேட்கறாங்க. அப்படி இருக்கணும். அப்ப சக்கரை போட்டி சக்கரை இல்லைன்னு தானே சொல்லக்கூடாது, சக்கரை போட்டி காலியா இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நகைச்சுவை, அப்படியெல்லாம் ஒரு நகைச்சுவை கொண்டிருக்கிற குடும்பமாக இருக்கிற காரணத்தால் அது ஒரு பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டம் மட்டுமல்ல, ஒரு மரம் இருந்தா அது தனி மரம், நிறைய மரங்கள் இருந்தால் அது தோப்பு. அப்படி நாமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கவிஞர்களும் அறிஞர்களும் கலைஞர்கள் இருக்கின்ற இந்த அவை ஒரு தோப்பு. அதைத்தான் சேத்தியார் தோப்பு இங்கு உருவாக்கி இருக்கின்றது. அப்படி வாழ்க்கையில் ஒருத்தன் சொன்னான், ஒரு இடத்துக்கு எங்கப்பா போயிட்டு வரல, காசிக்கு போயிட்டு வந்தானே, காசியில போயிட்டு எண்ணத்தை விட்டுட்டு வந்தேன், இந்த கோபத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே. அப்படியா, காசிக்கு போய் எண்ணத்தை விட்டுட்டு வந்த கோபம் அந்த கோபத்தை எல்லாம் விட்டுட்டேனே. அப்படியா, காசிக்கு போனா கோபத்தை விடணும். ஆமா, நான் காசு இன்னொரு எனக்கு காதல் அவளோட காசிக்கு போய் எண்ணத்தை விடுவாங்க அப்படின்னு அவளுக்கு கோபம் தெரியும். எத்தனை நாளைக்கு நான் சொல்றது, கோபத்தை விட்டுட்டு வந்தான்னு சொன்னாக்க அதுக்கிட்ட நம்ம திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை. தெரிஞ்சாலும் குடிக்கிறது, தெரிஞ்சாலும் குடிப்பான். நீங்க நான் வாங்கி கொடுங்க, நான் குடிப்பேன். டாக்டருங்களுக்கு புகை குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் குடிச்சு தள்ளுறான். அப்படி ஒவ்வொரு விஷயமும் அப்படி தப்புன்னு தெரிஞ்சா கூட செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க இருக்கும், இந்த ஆசைகளுக்கெல்லாம் உட்பட்டு இருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை? பூந்தோட்டமா போராட்டமா தானே இருக்கும். எனவே அவர்களெல்லாம் திரும்பணும். எப்படி என்றால், இப்பொழுது எனக்கு கூட ஒரு ஆசை, ஆசையும் கோபம் விட்டாவே பூந்தோட்டம் தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கதான். ஏன் உங்களுக்கு ஆசையை விட மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த கோபத்தை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எனக்கு கூட தாங்க ஆசை. எனக்கு என்ன ஆசைன்னா நயன்தாராவை கட்டிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த அம்மா இன்னொருத்தர் கட்டிடுது. சரி, திருசாலை கட்டிக்கிட்டு போகலான்னு பார்த்தேன், அதுவும் கைகூடாது இருக்கு. திருசாலையில என்ன போட்டுங்கிறத அதுக்காக திருசாலா போயிடும் நம்ம வாழ்க்கை. ஐயா, வீட்டுக்கார மாட்டுக்கு செய்தி சொன்னீங்களா? சொல்லுங்க ஐயா. அந்த அம்மாவும் சொன்னாங்க, அம்மா என்ன கட்டிக்கங்கம்மா. இப்ப என்னங்க அவசரம் உங்களுக்கு? நிச்சயமா அவளை கட்டிக்கிறேன். தலையில மட்டும் கொஞ்சம் முடி வளர்ந்துட்டோம், முடி வளர்ந்து திரும்ப நான் கட்டிக்கிறேன். இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் சட்டா அது ஒரு நண்பரா இருக்கு, முடிய வளர்க்கலான்னு தான் பாக்குற முடியல. என்ன பண்றது, அதுக்காக முடிக்க முடியுமா, மோதிக்க முடியுமா, அதுக்காக தற்கொலை செய்ய முடியுமா? அவங்களும் அப்படி செஞ்சிருவாங்க. நீட் தேர்வுல வெற்றி பெற முடியல ஆசைதான், அதுக்காக போய் செத்து போயிடுறாங்க. அது என்ன மடத்தனம் இல்லையா? நீட் இல்லைன்னா வேற எத்தனையோ ஒரு மாட்டு போயிட்டு இருந்த அப்படியெல்லாம். அந்த கழுதையை விட்டு தள்ளு, நினைக்கிறத நடக்கலைன்னா விட்டு தள்ளு, நெவர் ஈட் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி, அதாவது கடந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை, கடந்து போ. அது போல திருசா கிடைக்கலைனாலும் கடந்து போ, விட்டு தள்ளு. நீட்டு தேர்வு செய்யலைனாலும் விட்டு தள்ளு, கடந்து போ. நான் கூட தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு எனக்கு பெரிய ஆசை. அதுக்காக அரசியலில் சேர்ந்து என்ன பண்ண முடியல. அதுக்காக முடிக்க முடியுமா? நெவர் இட். அதுக்காக தற்கொலை செய்ய முடியுமா? நெவர் இட். கடந்து போ, அது கழுதையை விடு. அதுல ஒண்ணு இருக்கு, விட்டு தள்ளுன்னுட்டு இதய தத்துவத்துல. அப்படி விட்டு தள்ள வேண்டியதுதான். இதுக்காக போய் எதுக்கு இதெல்லாம்? நான் கூட ஆணை வாரியாக விட பெரிய கவிஞராகணும் அப்படின்னு தான் பாக்குறேன் முடியல. அதுக்காக முடிக்க முடியுமா, மோதிக்க முடியுமா, தற்கொலை செய்து முடியுமா? நெவர் இட். விட்டு தள்ளு, அடுத்ததை கடந்து போ அப்படின்னு போகலாம். இப்படி எல்லாம் நம்மளுடைய ஆசை கோபங்களுக்காக வாழ்க்கை ஒன்றை கெடுத்துக்க கூடாது. நோக்கம் இருக்க வேண்டும்தான், உயரிய நோக்கம். முயற்சி செய், முயற்சி தோற்று விட்டால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய், முயற்சிக்க தவறாது அப்படிங்கிறதெல்லாம் தத்துவத்தை தவிர, அந்த தத்துவங்களை எல்லாம் கடைபிடித்தால் நிச்சயமாக வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாக அமையும் என்பதை நாம் நிச்சயமாக மனதிலே கொண்டு, நீங்க சொல்லலாம், ஒரு அடுத்த விருதுவர் சொல்றாரு, காந்தி போராடினார். காந்தியெல்லாம் போராடல, உரிமைக்கு அவர் மன்றாடினார், அவ்வளவுதான். எதுவுமே போராட்டம் நினைக்க கூடாது, நம்முடைய உரிமைக்காக நாம் செய்கின்ற கடமையாக நினைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சி, அதை நாம் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர போராட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயா பிள்ளை ஐயா அவர்கள் சிந்திக்கவும் வைத்தார். நல்ல அற்புதமான பேச்சு, நல்ல தலைமை, சுவையான பேச்சு,
நல்ல விவாதம் இவர்களுக்கு வைத்திருக்கிறார். இவருடைய வாதங்களுக்கு பதில் சொல்வதற்காக சாதாரண நாட்களால பதில் சொல்லிட முடியாது என்பதனால் சிவசங்கர் காவல்துறையிலே, கடலோர காவல்துறையிலே மிகப்பெரிய பதவியில் இருக்கும் எங்கள் ஐயா சிவசங்கர் ஐயா எழுதுகிறார்கள். உறையொரு சிறையா உறைவாள் உனக்கு ஏழை சாதியே எழுந்திரு என்று பதில் சொல்வதற்காக தங்க மனிதர் இன்றைக்கு ஒளிப்பான்முன் வருகிறார். பலத்த வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்று அருமைக்குரிய ஐயா பிள்ளை அவர்கள் சில கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். நானும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாகத்தான் இருந்தது. கடவுள் படைக்கும் போது மிக அருமையான மலைகள், ஆறுகள், ஓடைகள், நீரோடைகள், கடல், அருமையான உலகம், ஆனந்த உலகம் கடவுள் படைத்த போது, அதற்கு பின்னால் ஓரறிவு படைத்த அந்த சங்குகள் முதல் தொடங்கி 5 அறிவு படைத்த மிருகங்கள் வரையில் இந்த உலகிலே படைக்கப்பட்ட போதும் கூட இந்த உலகம் ஆனந்தமயமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் சுயநலம் இல்லை, பொதுநலமும் அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு 6ஆம் அறிவு இல்லை. அதனால் இந்த உலகம் மிக சிறப்பாக இயற்கையோடு இணைந்து, உண்மையோடு இணைந்து அருமையாக ஆனந்தமாக இருந்தது என்பது உண்மைதான். இப்பொழுது உலகம் யாருக்கு பூந்தோட்டமாக இருக்கிறது? நன்றாக, உண்மையாக, இதயபூர்வமாக நீங்கள் சொல்ல வேண்டும், பைத்தியக்காரர்களுக்கு, உலகை பற்றி தெரியாதவர்கள், உலக கொடுமைகளை பற்றி புரியாதவர்களுக்கு ஆங்காங்கே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் போர்க்களமாக இருக்காதுதான். வேறு யாருக்கு? டாஸ்மாக் எழுதி போட்டிருக்காங்க, குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று எழுதி போட்டிருக்கிறான். அங்கே போய் சரக்கடித்துக் கொண்டு ஆனந்தமாக உணவுகிறார்களே, அவர்களுக்கு வேண்டுமானால் இந்த உலகம் ஆனந்தமயமாக இருக்கும். இந்த 6ஆம் அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டது மனிதனுக்கு? எதற்காக அவன் அந்த 6ஆம் அறிவை பெற்றான்? மனம், மைண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த 6ஆம் அறிவை இறைவன் இந்த மனிதனுக்கு அளித்ததன் காரணம், இந்த மனசை வைத்துக் கொண்டு நல்ல மனிதனாக, நல்ல மனுஷனாக அவன் வாழ்வான் என்ற நம்பிக்கை. ஆனால் மனசை இவன் எதற்கு பயன்படுத்துகிறான்? அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், இவற்றுக்கு பயன்படுத்தலாம், தவறில்லை. அவனுக்கு சுதந்திரம், அவனுக்கு ஒரு கௌரவம், இவை பெற வேண்டும். அந்த ஹியூமன் ரைட்ஸ், லிபர்ட்டி, டிக்னிட்டி, இவற்றை பெற வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் அவன் எதற்காக பயன்படுத்துகிறான்? ஏமாற்றி பிழைப்பதற்காக. இன்றும் கூட எங்கள் காவல்துறையிலே ஒரு புதுவிதமான குற்றங்கள் பரவி கொண்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் கண்டுபிடிக்க மிகவும் திணறிக் கொண்டிருக்கிறோம். சைபர் கிரைம்ஸ் என்று பெயர். ஒன் போடுவான், அவனுக்கு நெட்வொர்க் இருக்கு உலகம் முழுக்க. உங்களுக்கு லோன் வேணுமாங்கிறான், ஒரு போட்டோ அனுப்புங்கிறான். இவர்களுக்கு உங்கள் அறிவு இருக்க வேண்டும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அல்லவா? அந்த அறிவு சிறிதும் இல்லாமல் தங்கள் போட்டோக்களை அனுப்புகிறார்கள். அவனும் அனுப்புகிறார் 5000. இவர் கட்டி முடித்து விடுகிறார்கள். திரும்பவும் நீங்கள் கட்டவில்லை என்கிறான். நீங்கள் திரும்ப கட்டவில்லையா
என்றால் உங்களது போட்டோவை மார்பிங் செய்து போடுவோம் என்கிறான், போடுகிறான். உங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் அவனிடம் இருக்கிறது, போட்டு பழி வாங்குகிறான். அவர்கள் உடனே அலறி அடித்துக் கொண்டு அப்பொழுதுதான் சைபர் கிரைம் இருப்பது, அதை கண்டுபிடிக்கின்ற ஒரு துறை இருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிகிறது. வருகிறார்கள். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று ஒரு பாடல் அந்த காலத்திலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஏமாற்றுகிறார்கள். ஏன் ஏமாறுகிறார்கள்? ஐயா, இப்ப சைபர் கிரைம் மட்டுமா நாம ஏமாத்துறாங்களா? எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் வறுமையிலும் பஞ்சத்திலும் ஊழலிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் ஏமாற்றம் தானே என்பதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் ஐயா. நிச்சயமாக ஐயா. எங்கெங்கும் இந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 6ஆம் அறிவை எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் இல்லை, 4 காலம் இல்லை, சில மிருகம் உழவுது ஊருக்குள்ளே என்று அப்பொழுது ஒரு பாடல் கவிஞர் எழுதினார். நாய்கள் குறைப்பதும் நரிகள் ஊழையிடுவதும் ஊருக்கு தெரியும். ஆனால் இவன் எந்தெந்த நேரத்திலே குறைப்பான், எந்தெந்த நேரத்திலே கழுதை போல் கடிப்பான் என்பது எவருக்கும் தெரியாது. நல்லவனை போல் இருக்கிறான், கூட இருந்து குழி பறிக்கிறான். பயமாக இருக்கிறது. யாரைத்தான் நம்புவது இந்த உலகிலே? மிருகங்களுக்கு ஒரு குணம் உண்டு. நரி என்றால் அது நயவஞ்சகம் செய்யும், நாய் என்றால் அது குறைக்கும், புலி என்றால் பாய்ந்து வரும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே. இந்த மனிதன் இந்த இறைவன் படைத்த உலகினை 5 அறிவு படைத்த அந்த உயிரினங்களை எல்லாம் தாண்டி தனக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கிறது, பேரறிவு இருக்கிறது என்றெல்லாம் பீற்றிக் கொள்ளுகிற அந்த மனிதன் இந்த உலகை நாசக்காடாக மாற்றி இருக்கிறான். இயற்கையை அழிக்கிறான், உண்மைக்கு புறம்பாக பேசுகிறான். உண்டா இல்லையா? நீங்கள் யாரையாவது நம்ப முடிகிறதா? இந்த நாய் அப்படி வருகிறது என்றால் உங்களுக்கு தெரியும், அதோட போக்கு உங்களுக்கு தெரியும். இந்த புலி அப்படி வருகிறது என்றால் உங்களுக்கு அதை என்ன செய்யும் என்று புரியும். ஆனால் நம்ம கூட இருக்கிற மனிதன் என்ன செய்வான்? எந்தெந்த நேரத்தில் கடிப்பான், இவன் எந்தெந்த நேரத்தில் குறைப்பான். யாருக்கு இவர்களை தெரியும்? ஊருக்கு மனம் என்ன புரியும்? ஒரு வாழும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் உலகோடு நாட்டுக்குள்ளே என்று ஒரு கவிஞர் பாடினான். எனவே அன்பர்களே, இந்த மண்ணிலே 6ஆம் அறிவு என்று சொல்லப்படுகிற பகுத்தறிவை தான் பெற்றுவிட்டதாக மிக பெருமை பீற்றிக் கொள்கிற இந்த மனிதனால் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த உண்மை அழிந்து கொண்டிருக்கிறது. உணர வேண்டும் நீங்கள். ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகுக்கே பாடம் சொன்ன திருவள்ளுவர் அறத்தினை முதன்மைப்படுத்தினார், அறத்தைத்தான் முதன்மைப்படுத்தினார், இன்பத்தை கடைசியில் வைத்தார். அறத்தின் மூலம், அற வாழ்க்கையின் மூலம் பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த ஈட்டிய பொருளையும் அந்த அறத்தையும் கொண்டு இன்பம் அனுபவிக்க வேண்டும். அதுவே இந்த வாழ்வினுடைய கடைசி தன்மை, அந்த அருட்பேறு, அந்த கடைசி காலம் மிக இனிமையாக இருக்க வேண்டுமென்றால் அவன் அறத்துடன் பொருளீட்டு இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உலகுக்கே உணர்த்திய அந்த உன்னத புலவன் அந்த திருக்குறளின் வழிபடி எத்தனை பேர் நடக்கிறோம் என்று நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். ஒரு பாடம், தங்க பதக்கம் என்று ஒரு படம்,
வள்ளுவன் சொல்லை சொல்லும் என் பிள்ளை என்று அந்த கேருஜ பாடுவார்கள். வள்ளுவன் சொல்லை சொல்லும் என் பிள்ளை, அன்புக்கு எல்லை ஆசைக்கு முல்லை என்று அருமையாக பாடுவார்கள். அந்த பையன் கடைசியில் என்ன ஆவான் உங்களுக்கு தெரியும். அந்த தந்தையே அந்த எஸ்பி சௌத்ரி தங்க பதக்கம் அவனை சுட்டுக் கொள்கின்ற அளவில் அவன் நடந்து கொள்வான். எனவே அன்பர்களே, இந்த உலகம் பூந்தோட்டமாக ஆக வேண்டும் என்று நாங்களும் நினைக்கிறோம். எங்கள் தரப்பும் நினைக்கிறது. ஏதோ ஐயா பிள்ளை ஐயா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த அருமையான பூந்தோட்ட வாழ்க்கையை ஒரு போராட்ட களமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறார். பார்க்கவில்லை, உண்மை நிலையை உணர்கிறோம். நீங்களும் தயவு செய்து உணருங்கள். எனவே இந்த போராட்ட உலகத்தினை புதுமை உலகமாக மாற்ற வேண்டும் என்றால் புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் இந்த உலகை வேரோடு சாய்ப்போம். அப்படி யார் சொன்னது? பாரதிதாசன் அவர்கள். இந்த உலகை அவர் உணர்ந்திருக்கிறார். எதிர் அணியினரும் தயவு செய்து உணர வேண்டும். கெட்ட போரிடும் உலகம் என்று பாரதிதாசன் உணர்வை நீங்களும் தயவு செய்து உணருங்கள். இங்கு உண்மை இல்லை. நன்மை செய்பவரை அடையாளம் காண்பு அவர்களை பெருமை ஆணைவாரியார் ஐயா போல பெருமைப்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. பொறுப்பு பாரிடாங்கிறான். பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பினால் அவர்கள் கஷ்டப்பட்டு வயல்களிலே தொழிற்கூடங்களிலே உழைத்து படித்து நம்மை விட மேன்மை அடைவார்கள், சிறப்படைவார்கள், புகழ் அடைவார்கள் என்ற கனவிலே வாழ்க்கையை ஒரு பூஞ்சோலையாக மாற்றுவார்கள். இந்த போராட்ட வாழ்க்கை என்ற கனவிலே அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிகளுக்கு அனுப்பினால் அவர்கள் பாடுகிறார்கள், கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் காதலிப்போம் மேரேஜுக்கு என்கிறார்கள். கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் காதலிப்போம் மேரேஜுக்கு. என்ன கொடுமை! நீ நல்ல முறையில் படித்து 10 திங்கள் சுமந்தாலே அந்த அன்னையை பெருமைப்படுகின்ற அளவிற்கு படித்து 10 திங்கள் சுமந்தாலே அவை பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதினால் அவர் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் நீ நடந்தால் உனக்கு புகழ் கிடைக்க வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் இந்த உலகம் அழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அற வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்று விரும்புகிற அன்னை உன்னை கல்லூரிக்கு அனுப்பினாய். நீ கட்டடிப்போம் என்கிறாய். நல்ல முறையில் படித்து சிறப்பாக பட்டங்கள் பெற்று உயர் பதவிகளுக்கு சென்றால் அருமையான கல்யாணம் உனக்கு செய்து வைப்பார்கள். அதிக போராட்டத்தை நடத்துவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள்? ஒவ்வொரு ஐயா அவர்கள் சொல்கிற ஒரு பூந்தோட்டம் என்று, அந்த பூந்தோட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறது, வாழ்வென்றாய் போராடும் போர்க்களமே. வாழ்வென்றால் போராடும் போர்க்களம்தான். நீதியை நினைத்து போராடுங்கள், நன்மையை நினைத்து போராடுங்கள், உண்மைக்கு ஆதரவாக போராடுங்கள். வாழ்வில் உங்களுக்கு பூந்தோட்டம் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையை பூந்தோட்டம் என்று நினைத்தால் போராட்டம் தான் மிஞ்சும். ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை, போராட்டமே வாழ்க்கை. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை, போராட்டமே வாழ்க்கை. எனவே நண்பர்களே, வாழ்க்கை ஒரு போராட்டம். நீதியின் பால், உண்மையின் பால், நன்மையின் பால் நீங்கள் நிற்கின்ற வரையில் வாழ்க்கை ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். சரவணன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த
கவிஞர், சிந்தனையாளர். இப்போது அவரை குரலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இப்போது எழுதுங்கள் ஐயா, எழுதுங்கள் எழுதுங்கள், சரவணன் வருகிறார், சரவணன் வேலோடு வந்தார், எங்கள் சரவணன் சொல் வேலோடு உங்கள் முன் நிற்கிறார். புறத்த கரவணியோடு அவரை வரவேற்போம். நம்ம ஐயா நடுவரையாவுடைய குரலை கேட்கணுங்கிறது நேரடியா நான் பேசுறது நான் இப்பதான் பார்க்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு உலகளாவிய நாடுகளுக்கு சென்றவர். வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா இல்ல போராட்டமா அப்படின்னு மிக அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது பூந்தோட்டம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கய்யா. வாழ்க்கைங்கிறது எப்படி பூந்தோட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோஜா செடியில அழகான ரோஜாவும் இருக்கும், குத்தப்படி முள்ளு இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை எதுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? சந்தோஷம். வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இல்லைங்களா? அது எப்படி வருது, எப்ப வருது, எங்கேருந்து வருது, யாருக்கிட்ட இருந்து எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம எதிரே பார்க்கறது மட்டும் ஒரு பிரச்சனை வரும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா இல்ல போராட்டமான்னு வரும். இது எல்லாருக்குமே அனுபவத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஒரு ஊர்ல பெரிய கிராமம், அந்த கிராமத்துல ஒரு குளம் இருந்துச்சுங்க. அந்த குளத்துல யாருமே போய் அந்த கிராமத்துல குளத்துல யாரும் குளிக்கிறதே இல்லை, அந்த குளத்துல கிட்ட போறது இல்லை, காலை கூட வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஒரே ஒரு முதல்ல எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஐயா எங்க குளம் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது அரசியல்வாதிங்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா, ஐயா சொல்ற மாதிரி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. அதனால அந்த குளத்துல அதான் அதுக்குள்ள ஏன் போகலன்னா ஒரே ஒரு முதல் இருந்துச்சுங்க. அந்த ஒரே ஒரு முதலுக்கு பயந்துட்டு யாருமே அந்த குளத்துக்கு போறது இல்லை. அந்த ஊர்ல என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த ஊர்ல யாரு வீரன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஒரு போட்டி வைக்கணும். என்ன போட்டி அப்படின்னா, இந்த குளத்துல முதல்ல உள்ள குளத்துல யாரு இறங்கி நீந்தி அந்தாண்டு போயிட்டாங்களோ முதலிட்ட மாட்டாம அவங்கதான் சிறந்த வீரன். அப்படி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வராங்க, இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு ஆள் கூட கொடுக்கல இல்ல. எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க, சரி அவர் இறங்கிடுவாரு இல்ல இவங்க இறங்கிடுவாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க, ஒரு ஆள் கூட இறங்கல. அப்ப என்ன பண்ணுச்சு, அந்த முதல்ல லேசா கண்ணாசந்த நேரத்துல ஒரு ஆள் குளிச்சுட்டான். குளிச்சு நீந்தி வேகமா அந்தாண்டு போயிட்டான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பேர் நீண்டு இருக்குமே, ஒரு ஆள் போயிட்டானே, இந்த அளவுக்கு வந்துட்டானே, பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்டேஜுக்கு ஆச்சிட்டு வராங்க. ஆச்சிட்டு அவனுக்கு சால்வெல்லாம் போட்டு மாலை போட்டு அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பறிச்சு கொடுக்கான். அந்த ஊர்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவன் வரும்போது யாரையும் தேடிட்டே இருக்கான், சுத்திட்டு பார்த்துட்டே வந்தான். அப்பதான் அந்த பெரியவர் கேட்டாரு, இவ்வளவு பேர் பயந்துட்டு இருக்காங்க தம்பி, என்ன நீ இந்த அளவுக்கு வந்திருக்க, நீ தான் அந்த ஊருடைய மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த இளைஞன் சொன்னா, ஐயா என்ன யார் தள்ளி விட்டான்னு தெரியல, அவனையா தேடிட்டு இருக்கான் அப்படின்னா. என்ன அந்த மாதிரி அவனை யாராவது தள்ளி விட்டு இருந்தா கூட அதையும் மீறி முயற்சி செஞ்சு அவன் வந்திருக்கான் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் வாழ்க்கை. அதனாலதான் அவனுக்கு பரிசு கிடைச்சது, அவனுக்கு ரொக்க பரிசு கிடைச்சது, அவனுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா மாறிச்சு அப்படின்னா அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அதனால வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஐயா எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நேர்மையான எண்ணம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும், எதிர்மறையான இருந்துச்சுன்னா போராட்டமா இருக்கும். இதுதான் இல்லைங்களா? அப்ப வாரியார் சாமி ரொம்ப அழகா ஒரே காட்சி சொல்லுவாங்க, யார் சைவம் யார் அசைவம்னு ஒரே ஒரு வார்த்தை. ஒரு ஆடு அடிபட்டு கிடக்குயா, ஒரு ஆடு அடிபட்டு கிடக்கு. அந்த ஆட்டை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு ஐயோ பாவம் சொல்லிட்டு கண்ணிலையும் தண்ணி வந்துச்சுன்னு அவன் செய்வோம். அந்த ஆட்டை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலிருந்து எச்சில் விடுச்சுன்னா அவன் அசைவம். இது வாரியார் சாமி சொன்னாங்க. அப்ப எண்ணங்கள் தான் வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம தம்பி குகேஷ் இருக்காரு பாருங்க. குகேஷ் எல்லாருக்கும் தெரியும், சமூகத்தில் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. குகேஷ் குகேஷ் எப்படி ஜெயிச்சு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, சதுரங்க போட்டியில இன்னைக்கு ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் உலகத்துல யாருமே பண்ண முடியாத சாதனை. நம்ம சென்னையை சார்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்தவர் தம்பி இங்க பெரிய நம்ம சாதனை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னு நினைச்சீங்கன்னா எண்ணங்கள் தான். 6 வயசுல போயிட்டு ஒரு விளையாட்டு அந்த சதுரங்க போட்டியை பாக்குறதுக்கு அவன் அப்பாவோட போறாரு. போயிட்டு பார்க்கும்போது அந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வீர தோத்துட்டாருங்க, இந்தியாவுடைய வீர தோத்துட்டாரு. அவன் பையன் சின்ன பையன் 6 வயசு தான். அவன் ரொம்ப என்ன சொல்றான், என்னைக்கு இருந்தாலும் சரிதான் நான் இந்தியாவுக்காக நான் ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த எண்ணங்கள் தான் 17 வயசில் அவனை அந்த இளைஞனை என்ன ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா உலக சாம்பியனாக இதுவரைக்கும் யாராலும் முறியடிக்க முடியாத உலக சாம்பியனாக இருக்கு. இதுக்கு நம்ம பாராட்டி அவனை கைத்தட்டணுங்க. அப்ப எண்ணங்கள் தான் வாழ்க்கை.
சரி ரைட்டு, தீர்க்கவே முடியல ஒரு பிரச்சனை. ஐயா எல்லாம் சொல்ற மாதிரி இப்ப எதிரிகள் வந்து நிறைய பேசுவாங்க, தீர்க்கவே முடியல இந்த பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனையை எப்படி நம்ம வந்து பூந்தோட்டமா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை தீர்க்கவே முடியல அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கடந்து போறது, அதை எப்படி ஏத்துக்கிறது, எப்படி கடந்து போறது, அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை வந்து பூந்தோட்டமா இல்ல போராட்டமா அப்படின்னு இருக்கும். ஐயா ஒண்ணு இல்ல, நண்பர் வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கணும் போய் கேட்டாரு. எங்க ஊர்ல புரோக்கர் உடல் வாங்க மாட்டாங்க, 2 சேர்ந்து வருவாங்க. 2 புரோக்கர் வந்தாங்க, ஒரு இடம் வேணும். சரி காமிச்சாரு, கொண்டு போய் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவர் சொன்னாங்க, இது நல்ல ஏரியாவான்னு கேட்டாரு. அவன் சொன்னா, இது நல்ல ஏரியா ஐயா அப்படின்னு 2 பேரும் சொல்றான். சொன்னாலும் சரி சரி ஒரு வில்லங்க இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். வில்லங்க இருக்கா அப்படின்னு கேட்டாரு. வில்லங்கெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம். சரி போய் இடத்த வாங்கிட்டாரு. இடத்த வாங்கிட்டு வீடு லோனை போட்டு, எல்லாம் லோன் போட்டு தான் வீடு கட்ட முடியும். லோனை போட்டு வீடு கட்டிட்டாரு. வீடை கட்டிட்டு இருக்கும்போது பேஸ்மெண்ட் வந்துருச்சு. வரும்போது பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு. ஒரு 4 நாள் மழை கண்டினியூஸா அடிக்குது. சரி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த மழை முடிஞ்சு எங்கேன்னு வந்து பாக்குறாரு, பேஸ்மெண்ட்டை காணும், கிணத்தை காணுங்கிற மாதிரி பேஸ்மெண்ட்டை காணும். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா நல்ல ஏரியான்னு தான் சொன்னா. சரி அந்த புரோக்கர் போய் பாக்குறாரு. ஏயா நல்ல ஏரியா நீ சொன்னீங்க, அதை நம்பிதானே நான் வந்தேன், அதை நம்பிதானே வீடு கட்டினேன், இதுல தண்ணி வீடு கிடக்கையான்னா. அவன் சொன்னா, இது நல்ல ஏரி அப்படி ஏரியா ஐயா, இது நல்ல ஏரி ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது முன்னாடி குடிநீர் ஏரியா இருந்துச்சுயா அப்படின்னா. என்ன அந்த மாதிரி அப்பதான் அவருக்கு சொன்னாரு, என்ன இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாயி நேரம் இன்ஜினியர் போனாரு. பேஸ்மெண்ட் அப்படியே இருந்து போட்டோம், மேல நீ என்ன கட்டுற, அதை போட்டு மாடல கட்டுனா. இப்ப வீடெல்லாம் பாத்துறீங்களா, தலைகள்லாம் கட்டிருக்காங்க, நிறைய செய்திகள் வந்திருக்கு. தலைகீழ வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு போட்டு மாடல் வீடு கட்டுனா அந்த மாதிரி கட்டணும். என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணி வரும்போது, மழை வெள்ளம் வரும்போது அது பாத்தீங்கன்னா அப்படி போட்ல போற மாதிரியே இருக்கு. அப்ப அந்த வீட்டுல குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை என்பதை பூந்தோட்டமா மாற்றி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த எப்படி ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கறத பொறுத்திருக்கு. சரியா, இதெல்லாம் ரைட்டு. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காய்கறி வாங்க போறோம். காய்கறி வாங்க போகும்போது ரொம்ப கஷ்டமான சமாளிச்சல் என்ன பொறுத்தவரைக்கும் வெண்டைக்காய் வாங்குறது. ஐயா அந்த வெண்டைக்காய் முத்தானா பிஞ்சான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்தவரைக்கும். என்ன அதனாலதான் பல காய்கறி கடைகள்ல பாதி காம்பு அவங்களே உடைச்சிடுறாங்க. சரி நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம உடைச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வெண்டைக்காயை எடுத்து இப்படி உடைச்சோம்னா அந்த கடைக்காரன் அன்னைக்கு சொல்லுவாரு, ஐயா எல்லாமே ஃப்ரெஷ், இன்னைக்கு காலைல தான் வந்துச்சு. இது வரைக்கும் வார்த்தை மாறினதே இல்லை அவரு. இன்னைக்குதான் வந்துச்சு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி. சரி உடைக்க முடியாது, அவருக்கு ஏதாவது உடைக்க முடியாது. சரி இது வாங்கிட்டு போகும்போது உடைச்சிருவோம்னா எய்த்தாவில் வருவான் நினைக்கிறான், வீட்டுக்கு பயந்தவங்க உள்ளது, அதனால இங்கேயே உடைச்சிட்டு நல்லது மட்டும் எடுத்துட்டு போறான்னு நினைப்பாங்க. சரி அதுவும் பண்ண முடியல. நேரா வந்து நம்ம இதுக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு தேவையாட்ட கொண்டு கொடுத்தோன்னே அந்த அம்மா சொன்னாங்க பார்த்துட்டு, ஏ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுக்கு துப்பு இல்லையா என்ன எதற்கெல்லாம் கல்யாணத்தை எடுக்கிறது பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேருந்து போய் அந்த எத்தனை வெண்டைக்காய் அந்த மாதிரி இருக்கு, ஒரு 4 வெண்டைக்காய் பாருங்க, அப்படியே இருக்கும், டக்கு டக்குன்னு அப்படி சின்னதா கழுவிட்டு கட் பண்ணி கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அது கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. அவன் சொல்லணும், இதை டெய்லி தண்ணியை இந்த மாதிரி ஊற வச்சு குடிச்சோம்னா என்ன, டெய்லி காலையில குடிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய சுகரும் நார்மல் ஆயிடும், நம்முடைய பிரஷரும் நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லணும். அவங்க கேட்பாங்க, நீங்க என்ன பெரிய சித்தம் மருத்துவரா அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா யூடியூப்ல போட்டிருக்கு, ஏன்னா யூடியூப்ல போட்டா எல்லாம் நம்பிடுவாங்க, அதான் ஆதாரம் இப்ப எல்லாத்துக்கும். யூடியூப்ல போட்டிருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கை சண்டை என்பது இல்லாமல் போய் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குங்க. என்ன அதனால வந்து வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி இதை எல்லாம் பார்த்தாச்சுங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, சின்ன குழந்தைகிட்ட எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போயிட்டு ஒரு ஸ்கூல்ல விடுறோம். அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போறோம்னு தெரியாது. அந்த குழந்தை கொண்டு ஸ்கூல்ல விடும்போது என்ன நினைக்குதுன்னா, முடிஞ்சிச்சு. அது அந்த குழந்தை என்ன நினைக்கிறது, எதுக்காக நம்ம ஸ்கூல்ல விட்டாங்க, நம்ம விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அழுது பார்த்துட்டு என்ன பண்ணுது, ஒரு 4 நாள் 10 நாள் கழிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் சாயந்தரம் வந்து கூட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அது பசங்களோட விளையாட ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட இருந்து வாழ்க்கை என்பது எப்படி பூந்தோட்டம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வயிறு நடத்துகிற போராட்டத்தை புரிந்து கொண்டு சரியாக முடித்த ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து, இவருக்கு பதில் சொல்வதற்காக எங்கள் ஐயா ராஜசேகரன் மிகச் சிறந்த சிந்தனையாளர். இளமோகத்தினால் எழுந்த எண்ணத்தினால், ஆங்கிலேய ஆதிக்கத்தினால் அடைந்த துன்பத்தினால், மூண்ட யுத்தத்தினால் எழுந்த சத்தத்தினால், சிந்திய ரத்தத்தினால், தியாகிகள் போராட்டத்தினால், வேட்கை உள்ளத்தினால் கிட்டிய சுதந்திரத்தினால், திளைக்கும் மனம் இன்பத்தினால் போராட்டத்தினை மறக்குமோ இந்நாள். கருவறை தொடங்கி கல்லறை வரை நமது வாழ்க்கை போராட்டம் தான். நம் அன்னையில் வயிற்றில் கருவாகி உருவாகி
பிறப்பதே பெரும் போராட்டம் தான். பிறந்தவுடன் தவழ ஒரு போராட்டம், தவழ்ந்தவுடன் நடக்க ஒரு போராட்டம், நடக்க ஆரம்பித்தவுடன் பள்ளி செல்ல ஒரு போராட்டம், பள்ளி சேர்ந்தவுடன் அதிக மதிப்பெண் எடுக்க போராட்டம், அதிக மதிப்பெண் எடுத்தவுடன் வேலை சேர ஒரு போராட்டம், வேலை கிடைத்தவுடன் மணமகன் தேடுவதே ஒரு போராட்டம், திருமணம் அடைந்தவுடன் மாமனார் மாமியார் நாத்தனார் மற்றும் சொந்தங்களுடன் பெரும் போராட்டம், பிள்ளைகள் பிறந்தவுடன் படிக்க வைக்க பெரும் போராட்டம், 45 வயதில் பணம் தேடி அலைவதே பெரும் போராட்டம், வயதானவுடன் நோய்களுடன் ஒரு போராட்டம், இறுதிக்கட்ட வாழ்வில் காதலுடன் பெரும் போராட்டம். என் வாழ்க்கை முழுவதுமே போராட்டமாக தான் இருக்கிறது. இதில் எங்கே நம் வாழ்க்கையை பூந்தோட்டமாக அமைத்துக் கொள்வது? வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கலக்க நாம் நித்தம் போராடி எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்த வேண்டாம். வெற்றி பெற்ற அனைவரும் பெரும் போராட்டத்தை சந்தித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற நமது தேச தலைவரான காந்தி, கொடிக்காத்த குமரன், சுபாஷ் சந்திர போஸ், வஉசி என பலர் தியாகங்கள் செய்து நடித்த போராட்டமே காரணமாகும். நமது ஐயா பேச வரும்போது காந்தியடிகள் போராடவில்லை என்ற ஒரு கருத்து, ஒரு நகைச்சுவையான கருத்தை கூறினால், காந்தியடிகள் போராடவில்லை என்று இன்றைக்கு தான் தெரிந்து கொண்டேன். நம்ம இதற்கே சின்ன வயசுல இருந்து புக்கில் படித்தது எல்லாமே காந்தியடிஜி அறப்போராட்டம் நடத்தினாங்க. கொடிக்காத்த குமரன் வந்து எவ்வளவு போராட்டம் நடத்திருக்காங்க நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஐயா வந்து காந்தியடி போராட்டம் நடத்தல, அதோட கடமை. அந்த கடமை எத்தனை பேர் செஞ்சாங்க? காந்தியடிகள் மட்டும் தான் போராடினார், அதனாலதான் அவர் ஜெயிச்சாரு. இங்க கடமைகள் வந்து ஐயா அப்படி சொல்ல முடியாது. சொல்லுங்க. ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கினோம், இதுதான் நமது வரலாறு. இன்றைக்கு சுதந்திரம் பெற்ற பின்னும் ரத்தம் சிந்துகிறோம், எங்கே இதிலே கோளாறு என்கின்ற போராட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. இல்ல நல்லதுதான். அந்த ரத்தம் சிந்துவதே பெரும் போராட்டம் தானே. அந்த காலத்துக்கு ரத்தம் சிந்தி போராடி தான் சுதந்திரம் பெற்றோம். நமது உரிமைகளை போராட்டத்தின் மூலமே பெற முடியும் என்பதே சரித்திரம் உணர்த்துகிறது. நாம் பெற்றிருக்கும் சுதந்திரம், இடஒதுக்கீடு, செம்மொழி அந்தஸ்து, பெண் கல்வி, சமத்துவம் இவை அனைத்தும் போராட்டத்தின் மூலமே நமக்கு கிடைத்திருக்கிறது. போராட்ட குணமில்லையில் வாழ்க்கை வெறுமையாகிவிடும். முன்னோர்கள் போராட தயங்கவில்லை. நம்ம உடம்பில் உள்ள எதிரணுக்கள் போராட்டத்தை நிறுத்திவிட்டால் நம்ம உடம்பு நோய்களின் கூடாரமாகிவிடும். நம்ம எதிரணுக்கள் போராடி கொண்டே இருக்கும் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நோய் வருது ஈஸியா. ஆன்டிபயோட்டிக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் நோய் உடனே வந்துடும். சரி, நம்ம வாழ்க்கையை வந்து அகம், புகம், புறம் என்று இரு வகையை பிரித்து பார்த்தா, நம்ம அக வாழ்க்கையில வந்து நித்தம் சொந்தக்காரங்களோட போராட்டம் நடத்தி தான் வாழ வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கை பூந்தோட்டமா அமைஞ்சா எந்த உறவுகளுக்கும் பிடிக்கிறது இல்லை. இங்க சொந்தங்கள் அனைத்தும் நாளும் பொறாமையினாலும் நமக்கு துரோகத்தை ஏற்றுக்கொண்டேதான் இருக்கின்றார். முன்பொரு காலத்தில் ஊருக்கு ஒரு அன்னச்சத்திரங்கள் இருந்தன. ஆனால் இப்போது காலகட்டத்தில் ஊருக்கு ஊர் முதியோர் இல்லங்கள் தான் இருந்திருக்கின்றன. டாஸ்மாக் கடைய ஐயா சொல்லுற மாதிரி டாஸ்மாக் கடையும் தெருக்கு தெரு அமைந்திருக்கிறது. நம்ம சமூகம் எங்கும் போய்கொண்டிருக்கிறது தெரிகிறது. முன்பு ஒரு காலத்தில் நம்ம அனைவரும் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டோம். இன்று கூட்டு குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து தனி குடுத்தனமாக மாறி, தனி குடுத்தனமும் தனி மனிதராக மாறி நாம் அனைவரும் கைபேசிகளின் கைதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். வீட்டுல நம்ம எடுத்துக்கிட்டா, வீட்டுல நம்ம 2 தோசை சாப்பிட்டுட்டு அடுத்த தோசை கேட்கும் போது அதுக்கே பெரிய போராட்டம் தான் எடுத்துட்டு இருக்கோம். வீட்டுல 2வது 3வது சுட்டு கொடுக்க மாட்டாங்க, முறைக்கிறாங்க. அந்த வீட்டுல இல்லற வாழ்க்கையில நமக்கு நடத்துறது பெரிய போராட்டமா தான் இருக்கு. நம்ம புற வாழ்வை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம வாழ்ந்த கலிகாலத்தை எங்கும் ஊழல், எதிரையும் ஊழல். ஐயா சொன்ன மாதிரி அரசியல் வந்து கைமையை பத்தி சொன்னாங்க. இங்க எல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டுப்போம், எங்கேயும் ஊழல், எங்க ஊழல், எதிரையுமே ஊழல். அரசாங்க எந்திரத்தை வந்து அரிச்சு எடுத்துட்டு இருக்கு. இங்க கல்வியும் அறிவும் மருத்துவம் வந்து மாப்பியாக கையில வந்து கைக்குழந்தைய மாறி போயிடுச்சு. இப்ப இந்தியாவில வந்து பெரும்பாலும் வந்து ஏழைகளும் நடுத்தர மக்கள் தான். இங்க இருக்க பெரும்பாலும் நடுத்தர மக்கள் சார்ந்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம கையில உள்ள சேமிப்பையும் நம்ம கடன் பட்டுதான் படிக்க வைக்கிறோம். கல்வியும் மருத்துவம் எளிதாக கிடைக்கிறது இல்லை. சரியா? நம்ம இறைவனை பார்க்கணும்னா கூட காசை கொடுத்துதான் நேரில் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க யாருக்கா காசை கொடுத்தா இடத்துல பக்கத்துல பார்க்கணும். படைத்தவனை பக்கத்தில் பார்க்குவது கூட பணம் வேண்டிய இருக்குது. இங்க சமாதானம் இருக்கு. பணம் தான் இங்க எல்லாம். வாழ்க்கை பூந்தோட்டம் இந்த காலத்தை சொல்றாங்க எல்லாருமே. எதிரணி எல்லாமே பெரிய அளவுக்கு பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கே தெரியும். நம்ம நாட்டில் தற்போது குடிக்கும் தண்ணீருக்கும் சுவாசிக்கும் காற்றுக்குமே விலை கொடுக்க வேண்டியதற்கு உள்ள சர்க்கரை மற்றும் ரத்த கொதிப்பு நாட்டில் 40,000க்கு மேல் உள்ள அனைவரின் உரிய சொத்தாக மாறிவிட்டது. நமது தண்ணீர் முதல் அனைத்துமே கலப்படம் என்று ஆகிவிட்டது. இந்த நிலையை நம்ம வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்ப்பது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். நம்ம உடம்புல வந்து படத்துல சொல்லியிருப்பார், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னாங்க.
நம்ம வந்து நமக்குள்ளே போராட்டம் நினைச்சு மிருகத்தை கொண்டுட்டு அந்த கடவுளை ஜெயிக்கிறானோ அவன் மட்டும் தான் மனுஷன் வரான், மத்தவெல்லாம் மிருகம் மட்டும்தான். எவன் வந்து மிருகத்தை கொண்டுட்டு மனுஷனா மாறானோ அவன் மட்டும்தான் மனிதனா மாறான், மத்தவெல்லாம் மிருகமா தான் இருக்கான். எனவே இங்க வெற்றி கிடைப்பதற்கு நிரந்தரம் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஐயா ஒரு விஷயம், ஐயா நம்ம சரவண ஐயா பேசும்போது முதல் கதை ஒண்ணு சொன்னாரு. ஆனா முதல் கதை ஐயா சரியா முதல் கதையை சொல்லும் போது அண்ணா முதலை கூட நடத்தின போராட்டத்தை மறைச்சிட்டாரு. அதனால அவன் முதலை கூட நடத்தின போராட்டி தான் வெளில வந்திருக்கான். அவன் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருப்பான்னு அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இங்க போராளிகள் அழிவதுண்டு, போராட்டங்கள் அழிவதில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல சிந்தனையை ஐயா ராஜசேகர் கம்பீரமாக முடிச்சார். அந்த முடிப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அவருக்கு பதில் சொல்வதற்காக நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு தூண், இன்னைக்கு ஐயாவை பாராட்டுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை நாதமாக இருப்பது எங்கள் அம்மா ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் இப்போது எழுதுகிறார். பலத்த கரவொலியோடு அவரை மேடைக்கு அழைக்கிறேன். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஎஸ்பி சொன்னாங்க, சுயநலமின்மை அப்படிங்கறதுனாலதான் வாழ்க்கை வந்து போராட்டமா இருக்கு அப்படின்னு. அததான் நாங்களும் சொல்றோம். சுயநலம் இல்லாம இருங்க, வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்கும் அப்படின்னு. அதே போல ராசேகர் ஐயா சொன்னாங்க, அவங்க வீட்டு அம்மா 2 தோசைக்கு அப்புறம் 3ஆவது தோசை கேட்டா தரமாட்டேமாங்களாம், முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்காங்கன்னு. ஐயா பார்த்தா அப்படி தெரியுதா என்ன? அவரை எத்தனை தோசை சாப்பிட்டுருப்பாருங்கிறது அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால அவங்கெல்லாம் ஏதோ போராடுறோம்னு சொல்றாங்க. உண்மையிலேயே போராடுறதெல்லாம் எதுக்காக? பூந்தோட்டம் கிடைக்கிறதுக்காக தானே. கடமையை செய்யறதே போராட்டங்கிறாங்க. காந்தி வந்து கடமையை தான் செஞ்சாரு, இஷ்டப்பட்டு செஞ்சாரு, கஷ்டப்பட்டு செய்யல. ஐயா சொன்ன மாதிரி 4 படி ஏறி வந்தது நேரம் ரத்த கொதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஆக நம்ம அதை ஒரு உடற்பயிற்சியா தான் எடுத்துக்கிறோம். அதனால எந்த கடமையை செய்யறதையும் போராட்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி நிலைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. எதிர நீரை கேட்டுக்கொண்டு தொடங்குகின்றேன். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறு அத்தியாயம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறு அத்தியாயம். ஆனா அதுல நமக்கு எவ்வளவோ ஆசைகள், வெறுப்பு, இன்பம், துன்பம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமையும் அப்படின்னா இருப்பதை ஏற்றுக்கொள்வது, அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். ரொம்ப கடுமையான சூழ்நிலையில கூட நாம ரசிக்க கத்துக்கணும். தோல்வியை ருசிக்கணும், வெற்றியை ரசிக்கணும். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. ஆனா இந்த காலத்துல நமக்கு தெரியும், பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு மாறாதான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி மாற சொல்றப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த அழகை நாம ரசிக்கணும். அப்படி ரசிக்கிறப்ப நமக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்காது, பூந்தோட்டமா இருக்கும். எங்க பேரா இருக்கோம் ஒருத்தன், ஒரு நாள் வெளில போறதுக்காக நாங்க கார்ல போறதுக்காக வெளில நின்றுட்டு இருந்தோம். அப்ப டிரைவர் வந்தாரு. அவரு காரை துடைக்கிறதுக்கு ஒரு துணி கேட்டாரு. அவனுக்கு 4 வயசு தான் இவ்வளவு இருக்கான், 4 வயசு தான், யூகேஜி தான் படிக்கிறான். அவனை கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஓனர் சார் அப்படிதான் கூப்பிடுவாரு. ஓனர் சார், மேடத்திட்ட போய் ஒரு துணி வாங்கிட்டு வாப்பா, கார் துடைக்கணும் அப்படின்னு. அப்ப அவரை கூட திரும்பி கூட பார்க்கல. அப்படி திரும்பிட்டு ஒரு பதில் சொன்னான் பாருங்க, நாங்களே அசந்து போயிட்டோம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். எப்படி இருப்பாருங்க. அப்ப அந்த டிரைவர் அதுக்கு கூட கோச்சிக்கல. அவர் அது சொன்னாரு, பரவாயில்ல மேடம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு. ஆக அந்த குழந்தை சொல்றது கூட நம்ம என்ன பண்ணணும், அது நேரத்தில் நம்ம சொல்றதை கேட்கலையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதை நாம ரசிக்கணும். அப்ப ரசிக்கும் பொழுது வாழ்க்கையானது நமக்கு பூந்தோட்டமாக இருக்கும். ஒரு கணவன், அந்த கணவன் வந்து மனைவி வர்றப்ப கண்ணாடி எடுத்து போட்டுக்குவாராம். அப்ப அவங்க மனைவி கேக்குறாங்க, ஏங்க எப்ப பார்த்தாலும் நான் வர்றப்ப நீங்க கண்ணாடி போட்டுக்கிறீங்கன்னு. இல்ல இல்ல டாக்டர் சொன்னாரு தலைவலி வர்றப்ப கண்ணாடி போட்டுக்கன்னு. அப்ப அந்த மனைவிக்கு அந்த கணவன் மேல கோவம் வரல. பரவாயில்லையா, நம்ம கணவர் வந்து இவ்வளவு நகைச்சுவை பேசுறாருன்னு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.
ஆக வாழ்க்கையை நாம எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்பதான் வாழ்க்கை இருக்கு. ஒரு மன்னர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய பணியாளருக்கு அவருடைய வீட்டுல அவருக்கு தெரியாம ஒரு தங்க நாணயத்தை கொண்டு வைக்கிறாரு. அதை அவர் எடுத்துக்கிறாரு. பணியாளர் எடுத்துட்டு வந்தப்ப மன்னர் கேட்கிறாரு, ஏப்பா நாடு எப்படி இருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, நாடு ரொம்ப செழிப்பா இருக்குமண்ணா, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் மன்னர் என்ன சொல்றாரு, தன்னுடைய காவலாளி அனுப்பி அதே காசை எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு. மறுநாள் கேட்கிறாரு, எப்பா நாடு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, மன்னா இது மாதிரி வந்து உங்களை வந்து தூற்றி சொல்றாரு, உங்களை குறை சொல்றாரு அப்படின்னு. ஆனா அதுக்காக அவரு கோவப்படல. உடனே என்ன சொன்னாரு, அந்த ஜமீன்தாரை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் இருக்கக்கூடிய நகரத்துக்கே போறாங்க, கூட்டு வர்றாங்க. எல்லாரும் பயந்துட்டே நிக்கிறாங்க. ஏன்னா வந்து மன்னரை வந்து தூற்றுவதுங்கிறது அந்த நாட்டுல ஒரு தேச துரோகம். அதனால ஏதோ தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் வந்த உடனே இவரு அமைச்சர்கள் எல்லாம் வெளியே போக சொல்லிடுறாரு. அவங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள்லாம் என்ன தண்டனை சொல்ல போறாரோ, என்ன கிடைக்க போதோன்னு பயந்துகிட்டே வெளில நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் வெளில வர்றாங்க. வெளில வர பார்த்தா 2 பேரும் சிரிச்சுட்டே வர்றாங்க. மன்னர் வந்து அந்த ஜமீன்தார் தோள் மேல கை போட்டுட்டு பேசிட்டு வர்றாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னங்க மன்னரே நீங்க வந்து தண்டனை கொடுப்பீங்கன்னு நினைச்சா இப்படி 2 பேரும் ஒன்னும் நண்பர்கள் மாதிரி வர்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த மன்னர் சொல்றாரு, நான் வந்து அவனுடைய பகைவனை, அவனுக்கு உள்ள இருந்த பகைவனை அழித்து விட்டேன், நான் அவனை நண்பனாக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக வாழ்க்கைங்கிறது நாம என்ன செய்கின்றோமோ, நம்முடைய எண்ணங்கள் எப்படி சிறப்பாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய சங்கப்புலவர் கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளே. எப்படி எல்லா ஊரையும் எல்லா மக்களையும் தன்னுடைய உறவாகவும் ஊராகவும் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது பூந்தோட்டமாக அமையும் என்று, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே, மின்னோடு வானம் கண்களி தலையி ஆனாதே, கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று, நீர் வழி படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் கலிதனமாகலின் மாட்சியின், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதை விட சிறப்பா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமையும் என்று கூறி, எதிரணியினரும் அவ்வாறு மாற வேண்டும், அதற்கு நம்முடைய நடுவரையா காரணமாக இருப்பார் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தீதும் ஒன்றும் பிறர் தர வாரா என்கின்ற அற்புதமான பாடலோடு அம்மா செய்திகளை வைத்தார்கள். அவருக்கு பதில் சொல்வதற்காக மயிலை மா சந்திரா புலவர் அம்மா அவர்கள் வருகிறார்கள். மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த கல்லூரியினுடைய பேராசிரியர், அதை காட்டிலும் நல்ல பட்டிமன்ற பேச்சாளர், பல்வேறு ஊடகங்களில் தூள் கிளப்பிய அம்மா அவர்கள் இன்றைக்கு படியேறுகிறார்கள். படிப்படியாக ஏறி இப்போது போராட்டத்தை நடத்துகிறார். இன்றைய தலைப்பு வாழ்க்கை போராட்டமா அல்லது பூந்தோட்டமா? நடுவரையா அவர்கள் பேசும்போதே குறிப்பிட்டார்கள், நான் இன்றைய நிகழ்வுக்கு வருவதா அல்லது தொலைக்காட்சி நிகழ்வுக்கு செல்வதா என ஒரு போராட்டத்தினுடைய முடிவாக இன்று நம்மிடையே வருகை தந்திருப்பது மிக சிறப்பான ஒன்று. அவர்களுடைய குறிப்பை பார்க்கும்போது சுமார் 30 எண்ணிக்கைக்கு மேல் அவர் படைத்த படைப்புகள், 40க்கு மேல் அவர் பெற்ற விருதுகள், இவையெல்லாம் அவருக்கு சும்மாவா கிடைத்தது? இல்லையே, அவருடைய வாழ்க்கை போராட்டம், அவருடைய இல்லத்தரசி, அவருடைய குழந்தைகள், அவர்களுக்கு எந்த வகையிலே ஒத்துழைப்பு தந்திருந்தால் அவர் இந்த சிறப்பை பெற்றிருப்பார். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்றிருப்பார். அவர் உலக நாடுகளுக்கு சென்ற போது அவர் திரும்பி வரும் வரை அவருக்காக காத்திருக்கின்ற அந்த இல்லத்தரசியின் மனநிலை என்ன என்பதனை ஐயா அவர்கள் அறிவார்கள். உண்மையே நாங்கள் பேசுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என எங்கள் அணி போராட்டத்தை பற்றி பேசுகிறது. இன்று பொய் பேசுவதற்காகவே 4 பேர் கூட்டமாக வந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, பார்வையாளர்கள் நீங்கள் நல்ல பார்வையாளராக இருக்கிறீர்கள், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்புல பூந்தோட்டமே பேசினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐயா பிள்ளை அவர்கள் எல்லாமே நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த வயசுல வர்ற ஆசையா இது? ஏங்க அவர் வயசு என்ன? வாழ்க்கையை பத்தி பேசுங்கன்னு சொன்னா அவர் வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. வாழ்க்கையில முடி வராது இல்லையா? நல்ல நிறைய தைலம் தான் விளம்பரம் பண்றாங்களே, வாங்கி தேய்க்க வேண்டியதான. நயன்தாரா கிடைப்பாங்களா, த்ரிஷா கிடைப்பாங்களான்னு ஒரு போராட்டம் அவருக்கு. இத வந்து மட்டும் அவங்க இல்லத்தரசி கேட்டாங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? அவனை வந்து பாதுகாப்பா அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததா அந்த சரவணன் ஐயா வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த வீடு வந்து மிதக்குதான், போட்டு மாதிரி மிதக்குதான். அவங்க பணத்தை செலவு பண்ணி அந்த கட்டிடத்தை கட்டினவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும், பொருளாதார கஷ்டம் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். சென்னையில வேளச்சேரி முகப்பேர்ல குடியிருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா தெரியும். வெள்ளம் வரும்போது ஒருத்தர் எப்படா போட்டு வரோம், எப்படா போட்டு வரோம், எப்பதான் நமக்கு சாப்பாடு வரும், உணவு பொட்டலம் வரும் அப்படின்னு ஏங்கி தவிச்ச அந்த மக்களுடைய போராட்டம் இருக்கும் பாருங்க. அந்த தொலைக்காட்சியில பார்த்து நமக்கே அதை காண்பதற்கு முடியவில்லை என்றால் இவர் வந்து நகைச்சுவையா சொல்றார். அந்த போராட்டம், அந்த மக்களுடைய போராட்டம் எவ்வளவோ வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு பொட்டலத்திற்காக ஏங்கி தவித்த உள்ளங்களை எல்லாம் பார்க்கும் போது நம் மனம் துடித்தது. இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இவர்கள் எல்லாம் அமைப்பு உறுப்பில் இருந்து அவர்களுடைய பேச்சை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஜெயந்தி அம்மா வந்தாங்க. அந்த இதுக்கு அணித்தலைவர் மாதிரி பேசினாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆசிரியரா பணிபுரிஞ்சவங்க. எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. வீட்டுல குழந்தைகளை சமாளிக்கிறது, அடுத்தது வந்து பள்ளிக்கு சென்றா அங்க குழந்தைகளை சமாளிக்கிறது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தினுடைய முடிவாதான் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த அம்மாட்ட நான் போன்ல பேசுவேன். பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வருஷமா எங்க ஐயா கம்ப்யூட்டரையே கட்டிட்டு அழறாரு, என்ன எங்க இருக்கேன்னு கூட பாக்கறதே இல்லை. வந்து இந்த நூலை எப்ப ஆரம்பிச்சோமோ ஃபர்ஸ்ட் ஆத்திச்சூடி ஆரம்பிச்சாரா, அதோட விட்டோம்னு பார்த்தேன். அடுத்தது கொண்டையில என்னென்ன ஆரம்பிச்சு என்ன கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைய அவங்க வந்து பூந்தோட்டம்னு பேசுறாங்க. தினம் ஒரு காஃபி கூட போட்டு குடிக்கிறதுக்கு நேரம் இல்லாம இந்த விழா இப்படி சிறப்பாக நடப்பதற்கு எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சவங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சாட்சியா ஒண்ணு சொல்றேன். அவர்களுடைய மகள் எம்டி படிச்சுட்டு இருந்தாங்க அண்ணா கல்லூரியில. அப்போது அவங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுல மாநிலத்திலேயே முதல் ரேங்க் பெற்று அரசு மருத்துவராக பணி கிடைச்சது. அப்ப அவங்களுக்கு அந்த பெண்ணை வந்து நான் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு அவர்களுக்கு அந்த வேலை கிடைத்தது. அந்த போட்டித் தேர்வை அவர் வந்து எழுதுவதற்கு எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருப்பார். குடும்பத்தை கவனிக்க வேண்டும், அந்த எம்பிஏ படிப்பதா அல்லது அரசு மருத்துவராக சேர்வதா என்ற ஒரு மனப்போராட்டம். இறுதியில் அவர் அன்று ஆளக்கூடிய முதலமைச்சர் கையால் அவர் அரசாணையை பெறும்போது மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இருந்தாலும் அவர் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருப்பார் என்பது அந்த பெண்ணை கேட்டால் மட்டும்தான் புரியும். வந்தீங்க ஈஸியா பேசலாம், பூந்தோட்டம் தானே. ஆமாங்க, நாங்களும் மறுக்கல. பல வழிகளை தாங்கினால்தான் வாழ்த்துக்களை பெற முடியும் தான் நாங்க பேச வந்திருக்கோம். அதே போல சரவணன் ஐயா பேசினாரு குகேஷ் பத்தி. குகேஷ் என்ன சாதாரண வெற்றியா? அவர் வந்து பொருளாதாரத்துக்காக எவ்வளவு பேரெல்லாம் போய் சந்திச்சிருப்பாரு, எத்தனை பயிற்சி எடுத்திருப்பாரு. அதனுடைய வெற்றி தான், அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவரை கேட்டால் தெரியும் அந்த வழிகள் என்ன என்று. அதே போல ஒவ்வொரு துறையிலும் அன்னை தெரசா கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு அன்னையாகி இருப்பாள். அவள் பலருக்கு சமூக சேவை செய்ததால் அவர் பலருக்கு அன்னையாக என்றும் இருக்கிறாள். அவருடைய வாழ்க்கை போராட்டம் மிக்க வாழ்க்கை. அதே போல் ஒவ்வொரு நிலைகளிலும் சாதனை படைத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் அது போராட்டத்தின் வெற்றியாக தான் இருக்கும். ஆனால் போராடவில்லை என்றால் எந்த வெற்றியுமே இல்லை என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். அதே போல
படுத்தே இருந்தால் நீ ஆரோக்கியத்தை இழப்பாய். அதேபோல் நீ வாயை மூடிக்கொண்டிருந்தால், அன்பாக சொற்களை பேசிக் கொண்டிருந்தால் மனமுறிவு. இது போன்ற நீதிமன்றங்களை நாட அவசியமில்லை. யாராக இருந்தாலும் சரி, அன்பு செலுத்துங்கள், குடும்பத்தை அரவணைத்து செல்லுங்கள், எல்லோருக்கும் உதவுங்கள். தாய்மாமன் சீர் என்பது ஒன்று இருக்கு என்றால், அந்த தாய்மாமன் சீர் செய்வதற்கு படுகின்ற பாட்டை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த போராட்டம் என்ன என்பது தெரியும். வாழ்க்கை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். எத்தனை வழிகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றுங்கள். வாழ்க்கை போராடி வெல்லுங்கள். இறுதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அது போராட்டத்தினால் கிடைக்கக்கூடிய வெற்றியே. நன்றி, வணக்கம். சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேசிய முதல் தமிழ் பேச்சாளர் சந்திராமா அவர்கள் என்பதை பலத்த கரவொலியின் மூலம் அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். எங்கள் ஐயா செம்போடை குணசேகரன் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர், அவரையே இயக்கி வைக்கிற ஆற்றல் படைத்தவர் நமக்காக இந்த நேரத்தை சுருக்கி இருக்கிறார். அவருக்கு பதில் சொல்வதற்காக எங்கள் ஐயா மூர்த்திகள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் இப்பொழுதுதான் முதலாக பேச வந்திருக்கிறேன். இது சம்பந்தமாக ஒரு நடுநாட்டு படைப்பாளிகளிடம் கேட்டபொழுது, உண்மை சம்பவத்தை பேசுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்கள், பேசும்போது அமாவாசை இருட்டில் பெருச்சாலி போதான் வழிங்கிற மாதிரி கூச்சப்படாம பேச சொன்னாரு. அப்பதான் உங்களுக்கு பேச்சு வரும், கற்பனையில பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கை வேதாந்திரி மகரிஷி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தா அறிவுபூர்வமா முடிவெடுக்கணும். உணர்ச்சி பூர்வமா முடிவு எடுத்தா அது போராட்டம், அறிவுபூர்வமா முடிவு எடுத்தா அது பூந்தோட்டம். நாங்க எப்போதுமே நேர்மறை சிந்தனை உள்ளவங்க, எதிரணி எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க. நல்லதே நடக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க எதை எடுத்தாலும் அதுல ஒரு குறை சொல்லி, குறைய நிறைய சொல்லி அதுல போராட்டம்னு சொல்றாங்க. இப்போ இது போன்ற சூழ்நிலையில நான் எனக்கு மேரேஜ் ஆன டைம்ல எங்க சின்ன மாமனார் என்னம்மா படிக்கும் போது உங்களுக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களே, நீ எப்படி குப்பை கொட்ட போறேன்னு. நான் படிச்சு முடிச்சுட்டு சம்பாதிப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. அதுக்கு அவர் என்னங்கிட்ட சொல்றாரு, மொசை பிடிக்கிற நாயம் மூஞ்ச பார்த்தாதான் தெரியுங்கிறாரு. அது மொசை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது கல்யாண புதுசுல தெரியாதுங்க, அதுக்கு பிறகுதான் தெரியும். அவரை கேட்டா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு, உழவு மாடை வாங்க வந்தா, அப்படியே உங்களை பார்த்து விருந்து கூப்பிட வந்தாரு. மாட்டை வாங்கிட்டு எங்க தோட்டத்துல கட்டிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, எருத வருத்தம் காக்கைக்கே தெரியாது, அதே மாதிரி இருக்காரு. அந்த எங்க சின்ன மாமனாரு கஞ்சங்க நடுவர் அவர்களு, அவரை எங்க சின்ன மாமனார கஞ்சன்னு சொன்னா கோச்சுப்பாரு. ஏன் தெரியுமா, அவரை கருமின்னு சொல்லணும். கஞ்சம் 4 எழுத்து, கருமி 3 எழுத்து. ஐயா, நாங்க கோச்சிக்க மாட்டோம், மாமனார் தான் கோச்சிக்கணும், அந்த சின்ன மாமனார் தான் கோச்சிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னுடைய குழந்தை 2 வயசு பெண் குழந்தை, அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அந்த சின்ன மாமனார் பையன் வரான், மாமா உங்க குழந்தை அழகா இருக்குன்னு. ஐயா கண்பஸ்டி சுத்தி போடணுமா அப்படின்னா. உடனே அவன் என்னடா சொல்றான், அக்கா ஜாடையில இருக்கு, அதனாலதான் அழகா இருக்குன்னு. அதாவது எங்க குடும்பத்துல கலவரம் உண்டு பண்றதுன்னே ஒரு குரூப் இருக்குன்னா அது எதிரணி தான். எதிரணிக்கு கிளை நிறைய இருக்குங்க, அது எங்க ஊர்லயே இருக்கு. உள்நாட்டுல கலவரம் நடந்தா அது எதிரி நாட்டுடைய சதி, எங்க அணியில கலவரம் நடந்தா அது எதிரி அணியுடைய சதி, சின்ன மாமனார் குடும்பத்தினுடைய சதி. ஐயா, சின்ன மாமனார் பழி வாங்கறதுக்கு இந்த மேடையை நீங்க நல்லா பயன்படுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எதிரணிக்காரங்க எல்லாம் வண்ணத்து பூச்சி மாதிரி அழகா இருப்பாங்க. எங்க பூந்தோட்டத்துல தேனை குடிச்சிட்டு போயிடுவாங்க. எங்க அணிக்காரங்கலாம் தேனி மாதிரி தேனை சேகரிச்சு பிறருக்கு கொடுப்போம். அதனால நாங்க நேர்மறை சிந்தனை உள்ளவங்க, அவங்க எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க. அப்புறம் காவல்துறை நண்பர் சொன்னாரு, அதாவது 6ஆம் அறிவை பயன்படுத்தணும். 6ஆம் அறிவை பயன்படுத்தினால்தான் ஒவ்வொரு சண்டையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சுமூகமான உறவு கிடைக்குது. என் நண்பர் போன வாரம் உங்க ஒய்ஃபுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை நடந்தது, நீங்க யார் பார்த்தாங்கன்னாரு. உடனே எனக்கு காவல்துறை நண்பர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. 6ஆம் அறிவை பயன்படுத்தணும். அதே நேரத்துல வேதாந்திரி மகரிஷி சொன்ன அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். அப்படி அறிவுபூர்வமாகவும் காவல்துறை நண்பர் சொன்னதையும் சேர்த்து முடிவெடுத்தா, நீ யார் பக்கம், அம்மா பக்கமா மனைவி பக்கமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்,
பிரச்சனையே வராம இருக்கிறதுக்காக நான் தெரு பக்கமும் பதில் சொன்னேன். அப்பதான் 2 பேரையும் சமாளிக்க முடியும். அம்மாவும் வேணும், மனைவியும் வேணும். யாருக்கும் ஒரு பக்கமா பேசவே கூடாது. நடுவர் அவர்களை பத்தி நான் எதுவுமே சொல்லல. அதை கடைசியா பதிவு பண்ண விரும்புறேன். பூக்கடைக்கு ஒரு விளம்பரம் தேவையில்லை, அதனால நடுவரை பத்தி பேச வேண்டாம்னு இருக்கேன். மலரோட சேர்ந்த நானும் மனம் பெறும் மாதிரி ஐயா ஆனவரி அவரோட நான் சேர்ந்ததுனாலதான் எனக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எங்கள் அணி பார்வை பார்வை கோளாறு. பார்வை கோளாறுன்னா தங்கவயல். அவங்க அணி பார்வை கோளாறு. பார்வை கோளாறு அவங்களுக்கு, எங்களது பார்வை கோளாறு. கோளாறுன்னா தங்கவயல், அவங்களுக்கு கோளாறு என்று கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி ஐயா. நல்ல செய்திகளை நல்ல நம்பூரை விட்டு சொன்னீங்க. இன்னும் போட்டா முதல் பேச்சாளரா தெரியல, பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மாதிரி பேசுறீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இன்னைக்கு பட்டிமன்ற ராஜான்னு சொல்லி உங்க சின்ன மாமனார் வீட்டுக்கு சொல்லுங்க. முக்கியமா நன்றி, வாழ்த்துக்கள். நெல்மணி கதிரவன் வளையும் வளைஞ்சு வரப்புல போகும்போது அது அவனோட கால் தொட்டு அதை தொட்டு அது கும்பிடும். அப்ப அவன் நினைப்பானா, இந்த உலகத்துக்கே நான் சோறு போடுறேன், நான் பட்டினி கிடந்தாலும் ஆனா அந்த உலகத்துக்கே சோறு போடுறதுக்கு என்னை வளர்த்த அந்த விதைகள் இழந்த நெல்மணி அந்த உழவனுடைய காலை தொட்டு கும்பிடுறதா அவன் நினைப்பான். அப்படிங்கும்போது அந்த போராட்டம், அவனுடைய போராட்டத்தினுடைய வெற்றி பூந்தோட்டமாக மாறுகிறது. ஏன்னா இந்த உலகம் பசியாறுவதற்காக உழைத்த உழவனுடைய போராட்டம் தான் பூந்தோட்டம். நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம்னா இன்னைக்கு 2 மணிக்கு அறுசுவை உணவோடு இருக்கிறதே, அதுக்கு காரணம் அந்த உழவன். அதற்கு 3 மாதமாக அள்ளிலும் பகலிலும் அலைச்சலின் நடுவிலும் தோலைகள் பலவையும் தோழிலே தாங்கி நிகழ்ச்சியை நடத்துவேன், எல்லோருக்கும் விருது கொடுப்பேன் என்று உழைத்த இவருடைய போராட்டத்தினுடைய வெற்றி, இந்த நிகழ்ச்சியின் வெற்றி, உங்கள் கைதட்டலின் வெற்றி. போது இவர்களுடைய போராட்டம், மனிதர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுகிறது. ஒரு தாயினுடைய போராட்டம் அந்த குழந்தைகளோடு மகிழ்ச்சி அடைகிறது. அதை போல இன்றைக்கு போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் பூந்தோட்டம் முதல் நிலையை பரிசை பெற்றிருக்கிறது. இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த போராட்டக்காரர்களே என்பதை வலியுறுத்தி இவர்கள் வெற்றி பெற்றாலும் இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் இந்த பக்கமும், இந்த வெற்றியை பெற்றவர்கள் இந்த பக்கமும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தால் இந்த இரு குழுக்களுக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்தினை வணக்கத்தினை சொல்லி புலர் விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு குயிலிருக்கிற இந்த புதிய நாளிலே இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. நீங்கள் சொன்ன 2 மணிக்கு என்கின்ற காரணத்தால் மிகச் சரியாக முடிப்பதனால்தான் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் போட்டி போட்டு என்னை அழைக்கிறார்கள் என்ற காரணத்தால். எதற்கு காரணம் என்றால் என் மக்கள் தலைவன் தாமரை பூவன் போன்ற மிகப்பெரிய சார்புகள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி எதில் அடங்கி இருக்கிறது என்றால் போராட்டம். போராடாமல் வெற்றி கிடைக்காது. அந்த போராட்டத்தினுடைய முடிவு என்ன கிடைக்கும்? பூந்தோட்டமாக கிடைக்கும். போராடினால் பூந்தோட்டம் கிடைக்கும். அதனால்தான் சங்கப்புலவன் எழுதி வைத்த பாடலை அம்மா அவர்கள் சொன்னார்கள், தீரும் நன்றும் பிறந்தரவாரா என்று. போராட்டமும் பூந்தோட்டமும் இப்போது கைகளுக்கிறது. தீர்ப்புக்கள் இருவருக்கும் சமமாக வழங்கப்படுகிறது. இவர்கள் முன்னே செல்கிறார்கள், இவர்கள் பின்னே செல்கிறார்கள். பின்னே போராடியவர்கள் போராடியதால் ஒரு பூந்தோட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்ற செய்தியினை சொல்லி ஐயா அவர்களுக்கு ஒரு நல்ல பட்டிமன்றத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு இந்த ஊடகங்கள் மூலம் தந்திருக்கிற மாமனிதனே, மக்கள் திலவமே, நாளெல்லாம் உழைத்து நற்பணியை தினம் செய்து ஏடெல்லாம் தொகுத்து எரிமலையின் கனவாக தமிழ் வளர்க்கும் தளபதியே ஆனைவாரே, அற்புதத்தின் அற்புதமே, ஆனந்த பெருங்காற்றே, அவருக்கு துணை நிற்கும் என் தாயே, சகோதரியே, அம்மையே, வாழ்த்துக்கள் கோடி உனக்கம்மா. இனி நாடெல்லாம் நன்மை விளங்கும், நாட்டமெல்லாம் தமிழ் முழங்கும், வெற்றியின் முரசு கொட்டும், வேள்விகள் தொடர்ந்து வரும், உலகெல்லாம் தமிழே வாழ்க வாழ்க என்று உச்சரிக்கும் நேரம் இன்று முதல் வந்து விட்டது. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், தமிழர்கள் வென்றார்கள், எழுவோம் தொழுவோம் கைதட்டி மகிழ்வோம். நன்றி.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.